வணக்கம். நம்ம பைக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்போது மாடல் ரெடி பண்ணியாச்சு. அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தோப்புலேருந்து இன்னொரு தோப்பு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. தோப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுமே இந்த மாதிரி ஒரு 80 கிலோவுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி சாப்பிடலை, அதனால கொஞ்சம் சிரமமாக இழுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அப்போ தான் உழுது இருக்கும் அந்த வயல், அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். இந்த இயந்திரம் உட்காந்துக்கிட்டே உரிக்கிற மாடல் தான். ஆனால் அங்கே சேர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நின்றுட்டே உரித்து காமிக்கிறேன். இந்த இயந்திரத்தை வாங்குகிற நபருக்கு 3 ஃபேஸ் வசதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சிங்கிள் ஃபேஸில் கொஞ்சம் கரண்ட்டும் கம்மியாக வருமா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக உரித்தாலும் பரவாயில்ல, எனக்கு சிங்கிள் ஃபேஸில் உரிக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஆர்பிஎம் கம்மி பண்ணியிருக்கு இந்த மாடல். காய் நார்மலாக எல்லோரும் அந்த கோடெல்லாம் வராதுன்னெலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. காய்ஞ்ச காய் அப்படின்னாக்க ஒரு கசங்கல் அப்படின்னா கோடு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கசங்கல், அதனால் கோடையை பெரும்பாலும் மேக்ஸிமம் தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிரும். அதுவே பச்சை காயாக இருந்தால் கோடுகள் நல்லாவே தெரியும். இந்த 2 தேங்காயில் ஒரு தேங்காய் 100 ரூபா, இன்னொரு தேங்காய் 20 ரூபா அப்படின்னா எந்த தேங்காயை வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த 100 ரூபா தேங்காயில் தான் ஏதோ விஷயம் இருக்கும் போல், அதுதான் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 20 ரூபா தேங்காயில் ஏதோ குறை போல் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒரே டைமில் ஒரு 50 மிஷின்கள் ஆர்டர் வந்துச்சுனாக்க, அந்த குறிப்பிட்ட டைமில் 50 மிஷின் ஆர்டர் வந்தால் 50,000 ரூபாய்க்கு கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரே நபர் நம்மகிட்ட 40 மிஷின் ஆர்டர் கொடுத்துருக்காரு. 3 மாதத்துக்குள்ளே செஞ்சு தரதான் என்னால் அவ்வளோதான் கெப்பாசிட்டி என்னால் செய்ய முடியாதுன்றக்காக 3 மாதம் நான் தான் டைம் கேட்டிருக்கேன். கூடிய விரைவில் இதே இயந்திரம் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் செஞ்சு 90,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நானும் முதல்ல விவசாயிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வியாபாரிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்காக தோணுச்சு, சரி அவங்களுக்கு விற்கக்கூடிய திறமை இருக்குது, அதை நாம் ஏன், நமக்கு அந்த திறமை இல்லை, அதனால் அவங்க திறமையை நம்ம ஏன் தப்பாக நினைக்கிறோம், அவங்க விற்க முடிஞ்சால் அவங்க விற்றுக்கட்டும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு செஞ்சு தர்றேன் ஆட்களை வச்சு அவங்க இடத்துல செஞ்சு தர கேட்டிருக்காங்க. அவங்க இடத்துல என்னோடய ஆட்களை அனுப்பி அங்கேயே செஞ்சு கொடுக்க சம்மதம் தெரிவிச்சிருக்கேன். தூக்குறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நம்ம மாட்டு வண்டியில் பயன்படுத்தின டெக்னாலஜியை தான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த முடுக்கத்தை அதை வச்சு கியர் பாக்ஸ் எங்கே இருக்கணும், வீல் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அதை வச்சு தான் தீர்மானிச்சிருக்கேன். அதனால் பைக்கில் கட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை கையில் நம்ம இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இயந்திரத்தில் வேறு ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக சொல்லுங்கள். நன்றி.